காலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த மதியான நேரத்தில் ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கலாம் என்று வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் என்னுடைய சார்பில், ஹெவன் டிவியின் சார்பில் வருக வருக என்று வரவேற்கிறேன். ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த மத்தியான நேரத்துக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் அலுவல்களின் மத்தியில் தகப்பனே ஒரு சில நிமிடங்கள் அப்பா உடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. ஆண்டவரே, இந்த நேரம் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமான நேரமாக இருக்கட்டப்பா. இந்த நேரம் அநேகருக்கு ஆசீர்வாதமான நேரமாக இருக்கட்டும் தகப்பனே. இந்த நேரத்தில் பாடுகிற பாடல்கள், பேசுகிற வசனம், ஜெபிக்கிற விண்ணப்பங்கள் யாவும் உடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் ஜெபங்களும் பரிசுத்த பிதாவே, ஆமென். ஒரு பாடலை பாடலாம். சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அது அபிமானி. எல்லோருக்கும் தெரிந்த பாடல். சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அதபிமானி. உத்தம ஜீவிய வழி காட்டும், உயர்வான் உலகில் உனை கூட்டும். சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அதபிமானி. வாலிபர் தமக்குன் அதுவாகும், வாயுதீபர்க்கும் அதுணவாகும். பாலகர்கினிய பாலுமதாம், படிமீதாத்ம பசி தணிக்கும். சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அதபிமானி. புலை மேவிய மானிடரிதயம், புனிதம் பெறுதற்கது மருந்தாம். நிலையானரர் வாணாள் நிலைக்க, நேய காய கற்பமதாம். சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அதபிமானி. கதியின் வழி காணாதவர்கள் கண்ணு கரிய கலிக்கமெது. புதிய எருசலேம் பதிக்கு போகும் பயண துணையுமது. சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அதபிமானி. மாந்தரட்சி படையும் வழி வழுத்தும் தேவ வார்த்தையது. வேந்தர் அமைச்சர் முதலவர்க்கும் விதித்த பிரமாணமும் அதுவே. சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அதபிமானி. பிரியமானவர்களே, இந்த மத்தியான நேரத்தில் வசனத்தை குறித்து, சத்திய வேதத்தை குறித்து தியானிக்கலாம் என்று நினைக்கிறேன். நாம் யாவரும் எந்த தேவையானாலும் நாம் ஜெபிப்பது வழக்கம். ஜெபிப்போம்.
நாம் நினைக்கும் போதெல்லாம் ஜெபிப்போம், நம்முடைய அவசியங்களுக்காக எல்லாம் எப்பவும் ஜெபிப்போம். ஆனால் வேதத்தை தியானிப்பது, வேதத்தை வாசிப்பது, வேதத்தை நேசிப்பது மிகவும் குறைவு. ஆனால் ஜெபிப்பது என்று சொல்லும்போது நாம் இறைவனிடம், ஏசப்பாவிடம் நம்முடைய தேவைகளை சொல்வது, நம்முடைய தேவைகள், நம்முடைய வருத்தங்கள், நம்முடைய வேதனைகள் நான் எல்லாம் சொல்லி தீர்ப்பது ஜெபத்தின் மூலம். ஆனால் வேத வசனத்தை வாசிப்பது, வேதத்தை வாசிப்பதன் மூலம் தேவன் இயேசு நம்மோடு பேசுவார். நாம் அவரோடு பேசும்போது அவர் நம்மோடு பேச வேண்டும். அதுதான் சரியான ஒரு நெறி. ஆனால் நாம் அதை நினைப்பதில்லை. நம்முடைய காரியங்களை சொல்லி விட்டு போய்விடுவோம். அவரிடமிருந்து என்ன அவர் மறுபடி சொல்லுகிறார் என்று நாம் கேட்பதற்கு விரும்ப மாட்டோம். அதற்கான நேரத்தை நாம் கொடுக்க மாட்டோம். வேத வசனத்தை நாம் வாசிக்கும்போது அதற்கான மறுபடி நமக்கு கிடைக்கும். அவர் சொல்லுகிற பதில் நமக்கு கிடைக்கும். சில நேரங்களில் சில பதில்கள் கிடைக்க நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கும். நம்மில் சில தவறுகள், சில குறைகள் இருந்தால் அதுவும் வேதம் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டும். நீ அப்படி செய்தால் உனக்கு இப்படியான ஆசீர்வாதத்தை தருவேன், நீ விரும்புவது சரிதான், ஆனால் அதற்கு இப்படியாக ஒரு கண்டிஷன் இருக்கிறது. இதெல்லாம் நாம் வேதத்தை திறந்து வாசிப்போம் என்றால்தான் அதை கண்டுபிடித்து நாம் அதன்படி வாழ்ந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சங்கீதம் 1வது அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அருமையானவர்களே, நாம் வேதத்தில் தியானித்து இரவும் பகலும் வேதத்தை வாசித்து தியானித்து கொண்டிருப்போமானால் உலக காரியங்கள் நம்முடைய மனதிலிருந்து அப்படியே பறந்துவிடும். நாம் வேதத்தை வாசிக்க நாம் மறுரூபமாகி கொண்டே இருப்போம். நம்மை அறியாமலே நாம் மறுரூபமாகி கொண்டிருப்போம். அதுதான் இந்த கடைசி காலத்தில் நமக்கு தேவை. நாம் வேத வசனங்களை மிகவும் நாம் நேசிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும், அவற்றை தியானிக்க வேண்டும். அதற்கு நாம் நம்மை சமர்ப்பிக்க வேண்டும். இந்த வசனங்களை தேவன் நமக்கு தந்தது தான் இந்த வசனங்கள். சங்கீதம் 68வது அதிகாரம் 11வது வசனத்தை பார்க்கும்போது, ஆண்டவர் வசனம் தந்தார். ஆண்டவர் தருகின்ற வசனத்தை நாம் பாராதபடி ஆண்டவரிடம் கேட்டுக்கொண்டிருந்தால் நாம் எதை பெற முடியும்? நம்முடைய குடும்பத்தில் கூட பெற்றோர் பிள்ளைகளிடம் சில காரியங்களை சொல்லும்போது பிள்ளைகள் கீழ்ப்படிவார்களானால் பிள்ளைகளுக்குரிய தேவைகளை பெற்றோர் மிகுந்த சந்தோஷத்தோடு செய்து கொடுப்பார்கள். அதை அந்த உலக பிரகாரமான பெற்றோர் கூட அப்படி இருக்கும்போது பரமபிதா நம்மை உண்டாக்கிய சிருஷ்டித்த தேவனை நாம் அசட்டை பண்ணும்போது அது எவ்வளவு வேதனைக்குரிய காரியம். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்காதபடி நாம் மட்டும் பிதற்றி கொண்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற முடியாது. எனவே நாம் வேதத்தை வாசிக்க நாம் டைம் எடுக்க வேண்டும், சமயத்தை நாம் எடுக்க வேண்டும். சங்கீதம் 107வது அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். நாம் குணமாக்கி என்று சொல்லும்போது வியாதிகளை நினைப்போம். வியாதிகள் அதுவும் உண்மைதான். வசனத்தை அனுப்பி அவர் நம்மை குணமாக்குவதென்றால் நம்முடைய பலவிதமான நம்முடைய செயல்கள், குணமற்ற செயல்கள், நமக்கு தேவையில்லாத செயல்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத செயல்கள் செய்யும்போது அது ஒரு குணமில்லாத ஒன்று தான். அதை கூட அப்படிப்பட்ட காரியங்களை கூட வசனங்களை நாம் தியானிக்கும் போது நாம் அவற்றை விட்டுவிட்டு தேவனுடைய பக்கமாய், வசனத்தின் பக்கமாய் நம்முடைய இருதயத்தை திருப்புவோம். நாம் அப்போது இருதயத்தில் குணப்படுவோம், நம்முடைய ஆத்மாவில் குணப்படுவோம். நாம் அப்படியாக குணப்பட்டு பலப்பட்டு திடப்பட்டு ஸ்திரப்பட்டு நாம் ஆண்டவருடைய வருகைக்கென்று நாம் ஆயத்தப்படுவோம். எனவே வசனத்தை மிகவும் விரும்பி வாசிக்க வேண்டும். இனி சங்கீதம் 119வது அதிகாரம் 9வது வசனத்தை பார்க்கும்போது, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே வாலிபன் தன் வழியை சுத்தப்படுத்துவான். வசனத்தை காக்க வேண்டுமென்றால் வசனத்தை அறிந்திருக்க வேண்டும்.
வசனத்தை அறிய வேண்டுமென்றால் நாம் வசனத்தை வாசிக்க வேண்டும். குறிப்பாக வாலிப பிள்ளைகள் ஏதாவது காரியங்கள் செல்ஃபோன் இந்த இந்த நாட்களில் எல்லாருடைய கைகளிலும் இருப்பது செல்ஃபோன். அதை மாற்றி வைத்துவிட்டு நிச்சயமாகவே நாம் வேதத்தை வாசிக்க தியானிக்க நாம் சமயம் செலவாக்குவோம் என்றால் கர்த்தர் நம்முடைய காரியங்களை பொறுப்பெடுத்து நமக்கு செய்து தருவார். தினமும் வேதம் வாசிக்க வேண்டும், தினமும் வேதத்தை தியானிக்க வேண்டும். அது எந்த வயதில் இருக்கிறவர்களானாலும் அதை செய்ய வேண்டும். எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனத்தில் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்க உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் யோசனைகளையும் நினைவுகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் நமக்குள் செல்லும்போது நம்முடைய இருதயத்தில் தீய சிந்தை இருக்குமானால் அது மாறிவிடும். நற்சிந்தை உண்டாகும், நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் உண்டாகும். இப்படியாக வசனம் நம்முடைய இருதயத்தில் கிரியை செய்யும்போது நம்மிடமிருந்து நற்செயல்கள் வெளிப்படும், நற்கிரியைகள் வெளிப்படும். அதை தான் நம் ஆண்டவர் விரும்புகிறார். நாம் எந்த நல்ல வசனங்களை வாசிக்கும்போது நல்ல ஆலோசனைகள் நமக்கு கிடைக்கும். தீய புஸ்தகங்களை நாம் வாசிக்கும்போது அந்த தீய வழிகளில் அந்த பிசாசானவன் நம்மை நடத்தி செல்வான். எனவே அதற்கெல்லாம் சமயம் செலவழிக்காதபடி நாம் கர்த்தருடைய வேதத்தில் வாசிக்க தியானிக்க நாம் முற்பட வேண்டும், முயற்சிக்க வேண்டும். அதற்காக ஏசப்பாவிடம் ஜெபிக்க வேண்டும். நாம் டிவி பார்ப்பதிலும் செல்ஃபோன் பார்ப்பதிலும் கம்ப்யூட்டர் பார்ப்பதிலும் நண்பர்களோடு ஃபோனில் பேசுகிறதிலும் எவ்வளவு நேரத்தை நாம் செலவழிக்கிறோம். அதையெல்லாம் நாம் ஒதுக்கி வைத்துவிட்டு வேதத்தை தியானிப்போம் என்றால் நாம் ஆண்டவர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். யோவான் 6வது அதிகாரம் 63வது வசனத்தை பார்க்கும்போது வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. நாம் வசனத்தை வாசிக்கும்போது அது நமக்குள் கிரியை செய்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் கிரியை செய்கிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை இந்த கடைசி காலத்தில் பரிசுத்தமாய் வாழ உதவி செய்கிறவர். பரிசுத்த ஆவியின் உதவியின்றி நமக்கு ஒரு நல்ல காரியம் கூட, ஒரு ஆண்டவருக்கு பிரியமாய் ஒரு செகண்டு கூட நமக்கு இருக்க முடியாது. ஆவியின் கனிகள் நமக்குள் வர வேண்டும் என்றால் நாம் வேத வசனத்தை தியானித்து ஜெபிக்க வேண்டும். இனி எபேசியர் 6:17 வேத வசனமாகி ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு வாழ்ந்தால்தான் இந்த கடைசி காலத்தில் நமக்கு வெற்றி வாழ்க்கை வாழ முடியும். சத்ருவானவன் பிசாசானவன் யாரை கலைக்கலாம் யாரை தொலைக்கலாம் என்று வழிதேடி கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல அலைந்து திரிகிற இந்த காலத்தில் நாம் சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு அந்த சத்ருவுக்கு எதிராக எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற வேண்டும். அப்படியாக வெற்றி பெற வேண்டுமென்றால் சத்திய வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை நாம் கையில் எடுக்க வேண்டும். அந்த பட்டயத்தினால் சத்ருவின் கிரியைகளை நாம் வெட்டி வீழ்த்த வேண்டும். என்றால் தான் நமக்கு முன்னேறி சென்று நாம் நினைக்கிற கோலை அட்டைன் பண்ண முடியும். இனி பார்க்கும்போது நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. வசனத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜபமும் அருவருப்பானது. பாருங்கள், நாம் ஜபிக்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது வசனத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜபம் தேவனுக்கு அருவருப்பானது. நாமே சிந்தித்து பார்ப்போம். வேதத்தை வாசிக்காதபடி எத்தனை முறை நாம் ஆண்டவரிடம் விண்ணப்பம் பண்ணி இருக்கிறோம். ஏதாவது வரும்போது ஏசப்பா எங்களுக்கு தாரும் என்று நாம் கேட்கிறோம். ஆனால் வசனத்தை நாம் கைக்கொள்வதும் இல்லை, வசனத்தை வாசிப்பதும் இல்லை, வசனத்தை தியானிப்பதும் இல்லை. அப்படிப்பட்ட ஜெபங்கள் தேவனுக்கு அருவருப்பானது என்று சொல்லப்படுகிறது. இனி ஏசாயா 66வது அதிகாரம் 2வது வசனத்தை பார்க்கும்போது சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். நாம் வசனத்தை வாசிக்கும்போது நம்முடைய தவறுகளை நாம் உணர்கிறோம், நம்முடைய இயலாமைகளை நாம் உணர்கிறோம், நம்முடைய நன்றிகேட்டை நாம் உணர்கிறோம். அந்த நேரத்தில் நாம் நம்மையே தாழ்த்துவோம். நம்மை தாழ்த்தி சிறுமைப்பட்டு நம்முடைய இருதயம் நொறுங்குண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் செல்லும்போது ஆண்டவர் நம்மை நோக்கி பார்ப்பார்.
வசனத்துக்கு நடுங்குகிறவன், வசனத்தின்படி நடக்கிறவன். வசனத்துக்கு நடுங்கும்போது அதன்படி நாம் வாழ முற்படுவோம். வசனத்துக்கு நடுங்குகிறவனையே கர்த்தர் நோக்கி பார்க்கிறார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இனி யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 24ஆம் வசனத்தில், என் வசனத்தை கேட்டு என் அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு அவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நாம் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று தான் இந்த உலக ஓட்டத்தை ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நித்திய ராஜ்யத்தில் செல்ல வேண்டும், நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று. எனவே நாம் வசனத்தை வாசிக்க, தியானிக்க முற்படுவோம். இனி ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன். நமக்கு இப்போது தாராளமாக கர்த்தருடைய வசனம் கேட்கப்படுகிறது. வேதம் நம்முடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏராளம், ஒரு எத்தனை வேத புஸ்தகம் வேண்டுமென்றாலும் நம்முடைய வீடுகளில் வைத்திருக்கலாம், நம்முடைய கைகளில் வைத்திருக்கலாம். வேதத்தை ஏந்தி கொண்டு எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். அப்படியாக இந்நாட்கள் இருக்கிறது. காலங்கள், கடைசி காலங்கள் வரும்போது இந்த வசனத்தை கேட்கக்கூடாத காலங்கள் வரும், வசனத்தை வாசிக்கக்கூடாத காலங்கள் வரும், தடைகள் விதிக்கப்படுகிற காலங்கள் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறதெல்லாம் உண்மையாகவே நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒரு வள்ளி புள்ளி கூட தவறே இல்லை. அப்படியாக பார்க்கும்போது வசனம் கிடைக்காத காலங்கள் வரும்போது யார் மக்களுக்கு ஆறுதல்கள் கொடுப்பார்? யார் வழிகாட்டுவார்கள்? அப்போ அந்த நாட்களில் நமக்கு வசனம் துணையாக இருக்க வேண்டும் என்றால் இந்நாட்களில் நம் வசனத்தை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், காணாமல் படிக்க வேண்டும். அதை மனப்பாடம் பண்ணி வைத்திருந்தால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளிருந்த அந்த வசனங்களை ஞாபகப்படுத்தி தருவார். நாம் அந்த கடைசி காலம் கூட நினைக்க வேண்டாம். வயதாகும்போது நமக்கு எழும்பி இருக்க முடியாத காலங்கள் வரும்போது, கண் தெளிவாக தெரியாத காலங்கள் வரும்போது, வசனத்தை, வேதத்தை எடுத்து வாசிக்க முடியாத காலங்கள் வரும்போது நம்முடைய இருதயத்துக்குள் வசனங்கள் இருந்தால் அவை எழும்பி எழும்பி வரும். நம்முடைய இருதயத்தில் அவை கொழுந்து விட்டு எரியும், அனல் மூட்டி எழுப்பும். நமக்கு யாரும் துணை இல்லாமல் இருந்தாலும் அந்த வசனங்கள் நம்மை தாங்கி ஒன்றுகோலாக நம்மளை ஆற்றி தேற்றி சந்தோஷமாக வைக்கும். நாம் தேவனோடு இருப்போம். வசனம் நம்மோடு இருந்தால் தேவனோடு இருப்போம். வசனமே தேவன், தேவன் தான் வசனம், வசனம் தான் தேவனாக வெளிப்பட்டு வந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடம் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி வெளிப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, நாம் வேதத்தை அனுதினமும் வாசிப்போம், வேதத்தின் வசனங்களை அனுதினமும் தியானிப்போம். கர்த்தர் அதற்கு உதவி செய்வாராக. ஆமென். ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த மத்தியான வேளைக்காய் கோடானு கோடி ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் வேதத்தை வாசிக்கவும் ஜெபிக்கவும் எங்களுக்கு நீர் கிருபை தாருங்க. இந்த நேரத்தில் தகப்பனே, எங்கள் தேசத்தை உம்முடைய திருக்கரத்தில் நான் தருகிறேன் ஆண்டவரே. அப்பா, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தானே அப்பா உம்முடைய ஆசை ஆண்டவரே, உம்முடைய சித்தம் அதுதானே அப்பா. அதற்காக ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கொள்ளுகிற முயற்சிகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுங்கப்பா. ஒவ்வொரு மிஷனரி ஸ்தாபனங்களும், ஒவ்வொரு மிஷனரிகளும் ஆண்டவரே, தம்முடைய ஊழியங்களை செய்யும் ஒவ்வொரு மக்களும் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுங்கப்பா. பிள்ளைகள் மத்தியில், வாலிபர்கள் மத்தியில், பெண்கள் மத்தியில் ஆண்டவரே, சிறைச்சாலைகளில், ஹாஸ்பிட்டல்களில் ஆண்டவரே, இன்னும் இந்த காடுகளில், தீவுகளில், மலை பிரதேசங்களில் எங்கெல்லாம் உம்முடைய ஊழியங்கள் நடைபெறுகிறதோ எல்லா இடங்களிலும் ஆண்டவரே, நீர் அந்த இடங்களில் எல்லாம் உம்முடைய திவ்ய பிரசன்னம் இறங்க வேண்டும் ஆண்டவரே. எல்லாரும் உம்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அப்பா, அபிஷேகத்தின் தீ அப்பா, பரிசுத்த அக்கினி எங்கள் தேசத்தில் நீர் போடுங்கப்பா, போடுங்க தகப்பனே. பரிசுத்த அக்கினியை போடுங்க. எல்லாரும் பரிசுத்தம் அடையட்டப்பா. தீய வழியில் நடக்கிறவர்கள் உம்முடைய பாதையில் கடந்து வரட்டப்பா. திருடர்கள், கொள்ளையர்கள், கொலைபாதகர்கள் ஆண்டவரே, மதவரை பிடித்தவர்கள் கர்த்தாவை, மற்றவர்களை அநியாயமாய் வேதனைப்படுத்துகிறவர்கள், துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாரையும் கர்த்தர் சந்திங்கப்பா. ரவுடிகள் எல்லாரையும் கர்த்தர் ரட்சியுங்கப்பா. ரட்சியுங்க தகப்பனே. எங்கள் தேசம் சமாதானத்தின் தேசமாய் மாறட்டு கர்த்தாவே. அப்பா,
யுத்தங்களின் செய்திகள் ஒன்றும் எங்கள் தேசங்களில் வரக்கூடாதப்பா. கொடிய நோய்கள் ஒன்றும் எங்கள் தேசத்தில் உண்டாகக்கூடாதப்பா. ஆண்டவரே, எல்லாரும் சந்தோஷமாய் சமாதானமாய் ஆசீர்வாதமாய் சுகமாய் வாழ கர்த்தர் எங்கள் தேசத்துக்கு இரக்கம் செய்யுங்கப்பா. இரக்கம் செய்யும்படி கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆஸ்பத்திரிகளிலும் வீடுகளிலும் பலவிதமான கொடிய நோய்களினால் அவதிப்பட்டு தவிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. கண்ணோக்கி பாருங்க. ஒவ்வொருவருடைய படுக்கையின் பக்கத்திலும் ஆண்டவரே நீர் சென்று ஆண்டவரே அவர்களுக்கு நீர் குணமாக்கி அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படி கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறவர்களை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து வேதனையோடு இருக்கிற மக்களுக்கு உம்முடைய ஆறுதலையும் தேர்தலையும் கர்த்தர் கட்டளையிடும்படி கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. கொடுமையான கொடிய நோய்கள் யாருக்கும் வராதபடி கர்த்தர் இறங்கி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர்ஸை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. நோயாளிகளுக்கு ஏற்ற நல்ல சிகிச்சை அளிக்க ஒவ்வொருவருக்கும் ஞானத்தையும் கிருபையும் நீர் கட்டளையிடும்படி கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. கெஞ்சுகிறேன் அப்பா. ஏசப்பா குடி பழக்கத்துக்கு, போதை பழக்கத்துக்கு, புகை பழக்கத்துக்கு, செல்ஃபோனுக்கு, விபச்சார வேசித்தனத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கு இன்னும் பலவிதமான கேம்ஸ் ஆண்டவரே தேவையில்லாத காரியங்களில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு தங்கள் வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. கண்ணோக்கி பாருங்க. விடுவீங்கப்பா. இந்த அடிமைத்தனங்களிலிருந்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுவீங்கப்பா. அவர்களை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் பொட்டி தெறிக்கட்டப்பா. தெறிக்கட்டு கர்த்தாவே. ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ரட்சித்து ஆசீர்வதிங்கப்பா. குடும்பங்களில் சமாதானம் உண்டாகட்டப்பா. குடும்பங்களில் சந்தோஷம் உண்டாகட்டப்பா. ஆண்டவரே, தாய் தகப்பன் பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து தம்முடைய நாமத்தை உயர்த்தி வாழ்கிற ஒரு தேசமாய் எங்கள் தேசம் மாறட்டு கர்த்தாவே. மாறட்டு. ஜீவனுள்ள தேவனாகி என் ஆண்டவரை ஒவ்வொருவரும் சேவிக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. விக்கிரக கிரியைகள் அழியட்டப்பா. விக்கிரகங்களை சேவித்து தங்கள் வாழ்க்கையை ஆத்மாவை இழந்து போகிற மக்களை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க தகப்பனே. ஏசப்பா ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி கூப்பிடுங்கப்பா. பெயர் சொல்லி கூப்பிடுங்க. ஆசீர்வதிங்க தகப்பனே. ஏசப்பா இந்த டாஸ்மாக் கடைகள், விபச்சார விடுதிகள் இயேசுவின் நாமத்தில் பூட்டப்படுவதாக. ஆண்டவரே, மக்களை கேடான வழியில் நடத்தி செல்லுகிற அந்தகார பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டு. பொல்லாத பொறாமை நாவிகள், எரிச்சலின் ஆவிகள், வன்கண்ணின் ஆவிகள், ஆண்டவரே விழி சாபங்கள் ஒன்று ஒரு குடும்பத்தை அஃபெக்ட் பண்ணாதபடி கர்த்தர் இரக்கம் செய்யும்படி கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. கலக்கத்தின் ஆவிகள், குழப்பத்தின் ஆவிகள், வாக்குவாதங்கள், தர்க்கங்கள், சண்டைகள் ஒன்றும் ஆண்டவரே குடும்பத்திலோ தேசத்திலோ இராதபடி எல்லாரும் ஒரு மனதோடு சந்தோஷமாய் முன்னேற கர்த்தர் அனுகிரகம் செய்யும்படி கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. ஏசப்பா மந்திர கிரியைகள், சர்ப்ப கிரியைகள், முகமாற்ற கிரியைகள், வில்லி சூனிய கிரியைகள், எவல் பிசாசின் கிரியைகள், செத்த ஆவிகளின் கிரியைகள், துர்மரண கிரியைகள் ஒன்று எங்கள் தேசத்தை அஃபெக்ட் பண்ணவே கூடாதப்பா. எங்கள் சாலைகள் எல்லாம் உடைய பரிசுத்த இரத்தத்தை ஆண்டவரே தெளிக்கிறேன் ஆண்டவரே. விசுவாசத்தோடு தெளிக்கிறேனப்பா. விபத்துக்களையும் ஆபத்துகளையும் உண்டு பண்ணுகிற பொல்லாத சத்ருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டு. ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் கண்ணின் கண்மணி போல பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எல்லாரும் ஆண்டவரே அப்பா நல்ல சந்தோஷமாய் வாழட்டப்பா. கர்த்தாவே, சத்ருவானவன் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாதபடி கர்த்தர் இரக்கம் செய்யுங்க தகப்பனே. இறங்குங்கப்பா. ஒவ்வொருத்தரும் செய்கிற தொழில்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. வறுமைகள், பட்டினிகள், ஆண்டவரே கொடிய துன்பங்கள் ஒன்று யாரையும் அணுகாதபடி கர்த்தர் இறங்கி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஏசப்பா கடன் பாரத்தினால கஷ்டப்படுகிறவர்கள் உண்டு கர்த்தாவே. அப்பா கடன்களை கட்டி முடிக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, அவர்கள் உம்மை நோக்கி பார்க்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஏசப்பா வரவுக்கேற்ற செலவு செய்து ஆண்டவரே சந்தோஷமாய் வாழ கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. தேவையில்லாத ஆண்டவரே இச்சையின் ஆவிகளை தேவன் எரித்து போடுங்கப்பா. ஆண்டவரே, எவ்வளவுதான் இருந்தாலும் அதற்கு மேலான பேராசைகள், இச்சைகள் வந்து கர்த்தாவே அவர்களை துன்புறுத்தாதபடி ஆண்டவரே தங்களுக்கு போதுமென்ற மனதோடு கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. எதிலும் திருப்தியான ஒரு வாழ்க்கை தாருங்க தகப்பனே. ஏசப்பா தற்கொலை ஆவிகள், கொலவரி ஆவிகள் எங்கள் தேசத்தில் கிரியை செய்யக்கூடாதப்பா. ஆண்டவரே, தற்கொலை எண்ணத்தோடு நடக்கிற ஆண்டவரே பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. அவர்கள் இருதயத்திலிருந்து அந்த எண்ணங்களை நீர் நீக்கி போடுங்க தகப்பனே. அடுத்தவர்களை கொலை செய்து ஆண்டவரே
கொலை செய்து ஜெயிக்க வேண்டும் என்று வீராப்போடு நடக்கிற கொலை பாதகர்களை கர்த்தர் சந்திங்கப்பா, சந்திங்க தகப்பனே. அவர்கள் உள்ளங்களில் நீர் கிரியை செய்யுங்கப்பா, கிரியை செய்யுங்க. அநியாயமாய் அடுத்தவர்களை நெருக்குகிறவர்களை துன்புறுத்துகிறவர்களோடு கர்த்தர் ஆண்டவரே நீர் பேசுங்கப்பா. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. அடுத்தவர்களை அநியாயமாய் துன்பப்படுத்துகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, ஜெபிக்கிறோம் அப்பா. மனம் திரும்பட்டு கர்த்தாவே. அப்பா, அவர்கள் துன்பப்படுத்துகிற அந்த எண்ணங்களை அவர்களை விட்டு அப்புறப்படுத்துங்கப்பா. நல் மனசாட்சியோடு ஒவ்வொருவரும் வாழட்டப்பா. தம்முடைய நாம மாத்திர மகிமைப்படட்டப்பா. எங்களை ஒரு முறை கூட உடைய திருக்கரத்தில் தாழ்த்தி தருகிறேன் ஆண்டவரே. தம்முடைய வருகைக்கென்று எங்களை எல்லாம் ஆயத்தப்படுத்துங்க. இயற்கை சீற்றங்களோ பேரழிவுகளோ நாசமோசங்களோ எதுவும் எங்கள் தேசத்தை தொடாதபடி கர்த்தர் இறங்கி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லாரையும் உடைய திருக்கரத்தில் ஒரு முறை கூட தாழ்த்தி தருகிறேன். கனம் துதி மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன். ஜெபங்களும் பரிசுத்த பிதாவே, ஆமேன். என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும்